ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு தெலுங்கு ரொமான்டிக் டிராமாவாக வெளியான சப்த சாகர்தாச்சே எல்லோ சைட் பி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல 7 கடல் தாண்டி சைட் பி அப்படிங்கிற பேர்ல தியேட்டர்ஸ்ல இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஹேமந்த் எம் ராவ் டைரக்ஷன்ல ரக்ஷித் செட்டி, ருக்மணி வசந்த், சைத்ரா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 28 minutes இருக்கு. இந்த படத்துடைய முதல் பாகம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐ கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். முதல் பாகத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து 10 வருடம் சிறை தண்டனைக்கு அப்புறம் மனு விடுதலையாகி வெளியே வராரு. வெளியே வந்ததுமே இவர் பிரியாவை ரொம்ப மிஸ் பண்றாரு. சிதைந்த கேசட்ஸை தன்னுடைய காதலுடைய ஞாபக சின்னமா வச்சிருக்காரு. மனுவுடைய ஃப்ரெண்ட் இவர் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு கட்டத்துல பிரியா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுடைய கனவு நிறைவேறிச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான ஈவென்ட்ஸ் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். முதல் பாகம் மாதிரி இந்த படத்திலும் பாத்தீங்கன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த படத்துல நிறைய காட்சிகளை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. மனுவோட ரோல் எடுத்துட்டீங்கன்னா முதல் பாகத்துல ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு யூத்தான ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா இந்த பாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடைப்பணமா தான் அவரோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த படத்துல நிறைய சீக்வன்சஸ்ல இந்த ரெண்டு மூர்த்தியுமே வந்து மாத்தி மாத்தி காமிச்சிருப்பாரு. அது எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா எமோஷனல் காட்சிகளை எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ்ல ரக்ஷித் செட்டி பாத்தீங்கன்னா அவர் பேசாமலேயே அவரோட கண்ணாலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ணிருப்பாரு. அதை பார்க்க நல்லா இருக்கும். ருக்மணி வசந்த் எடுத்துட்டீங்கன்னா இந்த பாகத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி குழந்தையுமே இருக்கும். முதல் பாகம் முழுக்கவே பாத்தீங்கன்னா சல்வார் தான் அவங்க போடுவாங்க. அது வந்து சாரியா இப்ப ரீப்ளேஸ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்ல காமிச்சிருப்பாங்க. சைத்ரா, கோபால் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நிறைய டீடைலிங் பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். இருந்தாலுமே கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம அந்த லீட் கேரக்டர்ஸோட வந்து நல்லாவே கனெக்ட் ஆயிடும். அவங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸுமே பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆகிற மாதிரி கதைக்களம் அமைச்சிருப்பாங்க. முதல் பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பாகத்துல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்துடைய பேசிங் ஸ்லோவா இருந்தாலுமே எங்கேஜிங்கா இருந்தது படம் முழுக்கவே. சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம் நல்லா இருக்கிற மாதிரியே நிறைய சீக்வன்சஸ்ல சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாஸ் ஆடியன்ஸ்க்காக ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த லவ் ஸ்டோரியில பெருசா செட் ஆகாம ஆர்டிபிஷியலா தான் இருந்துச்சு. படம் மோஸ்ட்லி வந்து பேசிங் நல்லா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் நெருங்கும் போது சில காட்சிகள் வந்து டிராக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல ரொமான்டிக் டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. 7 கடல் தாண்டி சைட் பி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.25 out of 10.